மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மாஸ்கோவிற்கான தனது சிறப்பு பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பியுள்ளார். மாட்சிமை தங்கிய மன்னரின் தனிப்பட்ட விமானம் நேற்று மலேசிய நேரப்படி இரவு 8:30 மணிக்கு உனுகோவோ 2 சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வெற்றி நாள் கொண்டாட்டங்களின் சிறப்பு விருந்தினராக சுல்தான் இப்ராஹிம் புதன்கிழமை மாஸ்கோ வந்தடைந்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினிடம் இருந்து வந்த இந்த சிறப்பு அழைப்பு மலேசியாவிற்கு ரஷ்ய அரசாங்கம் அளிக்கும் மிக உயர்ந்த அங்கீகாரத்தை பிரதிபலிக்கிறது. சிறார்கள் மத்தியில் போதைப்பொருள் பயன்பாடு கவலை அளிக்கும் அளவிற்கு அதிகரித்துள்ளது. 12 வயது சிறுவர்கள் கூட செயற்கை போதைப் பொருட்களை பயன்படுத்துவது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தேசிய போதைப்பொருள் தடுப்பு முகமை தெரிவித்துள்ளது. தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வேப் வடிவில் விற்கப்படும் செயற்கை போதைப் பொருட்களை எளிதில் பெறும் சம்பவங்கள் நடந்துள்ளதாக அதன் தலைமை இயக்குனர் ரஸ்லின் ஜூசோ தெரிவித்துள்ளார். இது மிகவும் ஆபத்தானது என்றும் இது அவர்களை மாய தோற்றங்கள், மனச்சோர்வு மற்றும் தற்கொலை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகளின் அபாயத்திற்கு உள்ளாக்குகிறது என்றும் அவர் எச்சரித்தார். சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருந்ததாக கூறப்பட்டு முன்னதாக கைது செய்யப்பட்ட ஒரு மெக்கானிக்கின் வீட்டிலிருந்து ஒரு ஷாட் கன், ஒரு போலி கைத்துப்பாக்கி மற்றும் 180க்கும் மேற்பட்ட தோட்டாக்களை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. 45 வயதான சந்தேக நபரிடம் விசாரணை மேற்கொண்டதை தொடர்ந்து மே 6ஆம் தேதி இந்த 2 ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் இன்னும் காவல்துறை காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பாலிங் காவல்துறை தலைவர் பிராண்டன் ரிச்சர்ட் ஜோ தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் தாம் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கிகள் இருப்பதை வெளிப்படுத்தினார். ஆய்வின் போது சந்தேக நபரின் வீட்டின் சமையலறை பகுதிகளிலும் பரனிலும் அந்த ஆயுதத்தை கண்டுபிடித்ததாக ஜோ கூறினார். கடந்த ஆண்டு தொடக்கத்தில் சந்தேக நபர் அண்டை நாட்டில் உள்ள ஒரு அறிமுகமானவரிடம் இருந்து துப்பாக்கிகளையும் வெடி மருந்துகளையும் பெற்று பின்னர் அவற்றை பேரா பெங்காலான் உலுவில் உள்ள எல்லை வழியாக மலேசியாவிற்குள் கடத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விசாரணைகளுக்கு உதவுவதற்காக சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 117 கீழ் மே 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று அதிகாலை கோலாலம்பூரில் உள்ள ஜலான் சவுக்கிட் சாலையில் சாலையை ஒழுங்கற்ற முறையில் கடந்ததாக கூறப்படும் நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த 49 வயது நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிகாலை சுமார் 2:37 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இதில் 26 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்க தலைவர் சம்சூரி இசா தெரிவித்துள்ளார். இந்த மோதலின் காரணமாக பாதசாரிக்கு கால் முறிவு மற்றும் தலை, வலது கையில் காயங்கள் ஏற்பட்டன. அவர் கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பாதசாரிகள் கடப்பதற்கு அனுமதிக்கப்படாத ஒரு பகுதியில் அந்த நபர் திடீரென சாலையை கடந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அண்மையில் பல தலைவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையை தொடர்ந்து விசுவாசம் மற்றும் நேர்மையுள்ள தலைவர்களுக்கு பெர்சாத்து கட்சியில் இப்போது அதிக இடம் உள்ளது என்று அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் தெரிவித்துள்ளார். அனைத்து தலைவர்களும் கட்சியின் கொள்கைகளை பின்பற்றுவதையும் அதன் அரசியலமைப்பை கடைபிடிப்பதையும் உறுதி செய்வதற்காக பெர்சாத்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் வழங்கப்பட்ட பணி நீக்கங்கள், இடைநீக்கங்கள் மற்றும் எச்சரிக்கைகள் சரியான நடவடிக்கையே என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த குழுவின் நடவடிக்கைகள் விகிதாச்சாரமாகவும் நியாயமாகவும் இருந்தன என்றும் கட்சியில் தலைமை பதவிகளை நிரப்ப மற்றவர்களுக்கு வாய்ப்புகளை திறந்துள்ளதாகவும் துன் ஃபைசால் தெரிவித்தார். அம்னோ இந்த பிரச்சனைக்குரிய முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை தங்கள் பரஸ்பர பயன்களுக்காக திரும்ப பெற முடியும் என்று சுட்டிக்காட்டிய அவர், பெர்சாத்து தொடர்ந்து அனைவரையும் உள்ளடக்கியது என்றும் அதிக நேர்மை மற்றும் விசுவாசம் உள்ளவர்களுக்கு பெர்சாத்து இடமளிக்கும் என்றும் அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். மே 4ஆம் தேதி முதல் நேற்று வரை கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளில் 6 பேரை கைது செய்ததை தொடர்ந்து கேபிள் திருட்டு கும்பலை காவல்துறை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. பிரிவு 2 டெலிகாம் மலேசியா கேபிள்கள் திருடப்பட்ட செய்தி இணையதளத்தில் வைரலானதை தொடர்ந்து ஷா ஆலம் காவல் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு பிரிவால் இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஷா ஆலம் காவல்துறை தலைவர் ராம்சே எம்போல் தெரிவித்துள்ளார். மே 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெற்ற நடவடிக்கையின் போது 26 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.